ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கிர பகவானுடைய பயிற்சி தான். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சொல்றேன், இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துக்குங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன், இது நல்ல நேரம் பார்த்துக்குங்க. யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும், ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை 24 நாள் மட்டும்தான் இருக்கிறாரு. யாரோட சேர்றாரு? ராகுவோட சேர்றாரு. ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறியை நான் தூண்டுறேன். ராகுனா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம். ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது. அப்ப ராகுபோட இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது. இது சரியாந்திர யோகம். தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல ராகு பகவானுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க. அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள தசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு? பணத்துக்கு சுகபம் வாழச்சுடுவார். ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுமா இந்த உலகத்துல. எல்லாரும் ஆசை இருக்குல்ல, அதை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்ப 12 ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் அந்த மகர ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 10வது ராசி, கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகரம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசியார். கேட்டு பாருங்க. இப்ப நீங்க ஒரு வேலை கொடுக்கணும், அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற லட்சியமான குணம் கொண்ட ஒரே ராசி மகர ராசி தான். பயங்கரமான கற்பனையான குணமும் பயங்கரமான திறமையான குணமும் பயங்கரமான டேலண்டான குணமும் நிறைய பேர் பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு. ஏன்னா உங்க ராசி பிரகாரம் சுக்கிர பகவானை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி அதெல்லாம் பாருங்க, ஆசையை அள்ளி காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. நல்லா ட்ரெஸ்ஸேஞ்ச் பண்ணணுமா சுக்கிர பகவான் வேணுங்க. உங்களுக்கு கலைகளை கத்துக்கணுமா சுக்கிர பகவான் உங்களுக்கு வேணுங்க. ஏன்னா இதுக்கு அதிபதியா வர்றாரு சுக்கிர பகவான். குழந்தை, ஆசை, சொத்து, பூர்வீகம் எல்லாமே சுக்கிர பகவான் வர்றாரு. சொகுசு பங்களா எல்லாமே வாழனா சுக்கிர பகவான் வேணுங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய புகழ், அந்தஸ்து, பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், ஒரு இடத்துக்கு போனா மதிப்பு, மரியாதை எல்லாமே வரணும்னா அந்த சுக்கிர பகவான் வேணும். அப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்கிறாருங்க? 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல சூப்பரா பக்கா உட்கார்ந்து இருக்காருங்க. அதுவும் ராகுவோட நட்பு கிரகத்தோட பிரம்மாண்டமான கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு. இது நல்லதா கெட்டதா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு எத்தனாம் இடத்துல இருக்காரு நீங்க செக் பண்ணணும். அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. இதை விட்டுற வேண்டாம். மகரத்துக்கு கெட்டதை தூக்கி வீசிருங்க, நல்லதை மட்டும் அப்படி எடுத்து உள்ள கொண்டாங்க. யாருக்கெல்லாம் ராகு சுக்கிரன் இப்ப யோகமா இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க. 2ஆம் இடத்துல வருமானத்துல வந்து ஒரு உட்கார்றாருன்னா கண்டிப்பா ஏதோ நல்ல விஷயத்த கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ராகுக்கு நல்லா இல்லைன்னா அங்க பலவீனம், சுக்கிரன் நல்லா இல்லைன்னா அப்ப எல்லாம் சொல்லக்கூடிய பலம் எல்லாமே பலவீனமா மாறிடும். அப்ப அதனால எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேர் சொல்றீங்க மகர ராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தயவு செய்து ஜாதகத்துல தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை சனி பகவான் இது நாள் வரைக்கும் ஒரு 3-4 மாசம் வக்ரத்துல இருந்து புளிஞ்சு விட்டாரு மகராசிக்காரங்க. எல்லாருமே என்னமா நினைச்சாங்க, மார்ச் மாசம் சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரே, வக்ரம் நமக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. ஆனா நல்லது இங்க நடக்கல. நிறைய பேருக்கு யார் ஜாதக தசாபதி சரியில்லையே, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை இல்லாத ஆளை இல்லைன்னு கேட்டு பாருங்க. வேலையில பிரச்சனை இருக்கா மட்டும் கேட்டு நிறைய பேர் தலையாட்டுவாங்க.
நான் வேலையை மாறிட்டேன். சும்மா இந்த 6 மாசத்துல நிறைய வேலை வந்து போயிருச்சுங்க. வருது போகுது வருது போகுது. வேலை உத்தியோகம் என்னச்சப்ப ஒரு 10 கம்பெனிக்கு அப்ளைஸ் பண்ணி போட்டு வச்சிருக்காரு. ஆனா வேலை கிடைக்கல. வேலையிலையும் வீட்லயும் இடத்துலையும் கண்டிப்பா நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணாத ஆளே கிடையாது. கேட்டு பாருங்க. சளி தொந்தரவு, மூக்கு அப்படியே காது மூக்கு தொண்டைனா இருக்கு பாத்தீங்களா, இந்த பாகம் எல்லாமே ஒரு சில இதுக்கு பலவீனத்தை கொடுத்துருக்கும். சும்மா கேளுங்க மகரத்தை பொறுத்தவரை. ஆமாம் பாரு. ஏன்னா அம்மாவுடைய உடம்பு, அப்பாவுடைய உடம்பு, இல்ல சொத்து, ஏதாச்சும் ஒரு வழக்கு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்துருப்பாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதகம் தசாபதி சரியில்லை, நான் சொன்ன விஷயம் இங்க மாறவே மாறாதுங்க. நிறைய தடைகள் தாமதம் எல்லாமே சந்திச்சது யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி, அதனால சொல்றேன். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கணுங்கிற வெறி உள்ளவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்ரன் ஜோதிட டிவி ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நல்லபடியா வந்து சார். முதல் பண்ணே சொல்றாங்க, நிறைய பேருக்கு இடமோ பூமியோ சொத்தோ நீங்க வாங்குவீங்க பாருங்க. இப்ப காசே இருக்காது, ஆனா கடன் வாங்கி நீங்க இடம் வாங்குற பிளான் மனசுக்குள்ள ஓடும் பாருங்க. ஓடணும், ஓடும், அது நடக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், காரு வாங்கணுங்கிற ஆசை இருந்தா இப்ப வாங்கக்கூடிய நேரம் சூப்பரா பர்ஃபெக்டா அந்த ராகு சுக்கிரன் பிரம்மாண்டமா வாங்க வச்சுப்பணும். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன். எப்படி 2ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இந்த கிரகம் இருக்கிறதுனால இது வாங்குவீங்கிற நான் வார்த்தையை நான் வைக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, வேலை கிடைக்காத அனைவருக்குமே சூப்பரான வேலை, நல்ல வேலை, அனுகூலமான வேலை கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டம். எப்படி மகரத்தை பொறுத்தவரை எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு சேஞ்ச் சூப்பரா கிடைக்கும் பாருங்க. அது வெளிநாடா இருக்கட்டும், வெளியூரா இருக்கட்டும், எங்கேயும் நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. வேலை உத்தியோகம் இப்ப சாதகமா வரும். என்ன காரணம் தெரியுமா? வேலைக்குள்ள கிரகம் 2ஆம் இடத்துல வந்து இணைஞ்சிரும். ஏன்னா 6ஆம் வீட்டு திருப்பி அங்கேதான் இருக்காரு. வேலைக்குள்ள கிரகம் நேர சுக்கிரபவனம் பாக்குறாரு. அதனால வேலை உத்தியத்துல பயங்கரமான பிரம்மாண்டமான வேலை. வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல பார்த்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்காத ஒரு பிரச்சனை, தடங்களா இருக்கும், இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வளர்க்குறது, எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, ஏதாவது ஒரு சொத்து இப்ப நீங்க வாங்குவீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்ப எடுங்க லாட்டரி ஓட்ட. இப்ப எடுங்க, நீங்க கண்டிப்பா எடுங்க. மகராசி எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்டரி ஓட்ட எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பார்த்துங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு மகரத்தை பொறுத்தவரை. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க பாருங்க. குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் தான் இப்ப கிடைக்கும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை தொழில் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு பாத்துங்க. அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் செம்மையா வேலை செய்யும். தொழில் உத்தியோகத்துல சொல்றேன். கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் செம்மையா இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறோம் அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு சூப்பரான யோகம் இருக்கு. இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களாம் செம்மையா இருக்கும் பாத்துங்க. அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு மாணவ மகளிரும் சொல்றேன். மாணவ மகளிரும் படிப்பு கல்வியில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா ஏதாச்சும் ஒரு வேலை உங்களுக்கு வரும் பாருங்க. கண்டிப்பா வரும். ஒரு வேலையில பாஸ் பண்ணிருக்கீங்க, 100 எக்ஸாம் தான் கண்டிப்பா எழுதி பாருங்க. ரிசல்ட் செம்மையா இருக்கும் பாருங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கு. நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. நெருப்பு சம்பந்த வேலை, இரும்பு சம்பந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, கமிஷன் வியாபாரம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இந்த சுக்கிர பயிற்சி உங்க மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல தைரியம், தன்னம்பிக்கை தான் உங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யார்கிட்டையும் கை கட்டணும் அவசியம் கிடையாது. நம்ம சொந்த கால நிற்கணும், தொழில் பண்ணணும், உத்தியோகம் பண்ணணும், நம்ம ஒரு திறமையா வாழணுங்கிற எண்ணம் ஒரே நட்சத்திரத்துல அந்த உத்திராடம் தான். இனிமே தான் நல்ல நேரமே வருது. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வேலை உத்தியத்துல பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிறைய கஷ்டம், அவமானம் எல்லாமே நிறைய பார்த்துட்டீங்க. ஏன்னா உத்திராடத்தை பார்த்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அதனால சொல்றேன். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. உத்திராடத்துல பிறந்த அனைவரும் சொல்றேன், நல்ல நேரம் நல்ல நெருங்கி வருது. கண்டிப்பா மூவ் பண்ணி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும் திருவோணத்துல பிறந்துட்டாவே. இவங்களை மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியாது. நீங்க அன்பை கொடுத்து பாருங்க, நல்லா அள்ளி கொடுப்பாங்க பாசத்தை.
இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. வேலை உத்தியத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷன், உணவுத்துறை ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, இந்த கற்பனை சம்மந்த வேலை பார்க்குறவங்க, எல்லா கலைத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. திருமணத்தை பிறந்தவங்க அனைவருக்கும் சரி எல்லாமே வெற்றியா வருது. இனிமே தோல்வியே கிடையாது. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். எப்படி அவிட்டத்தில் பிறந்தா பயங்கரமான திறமையான குணம் இருக்குங்க. இவங்க எதுவுமே பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யார்ட்டையும் கை கட்டி நிற்கணும் அவசியம் கிடையாது. அவிட்டத்தில் பிறந்துட்டா இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வரும். அவிட்டத்தில் பிறந்த அனைவரும் சொல்றேன் செம்ம யோகம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விரைய செலவு நிறைய பார்த்துட்டீங்க. பொருளாதாரம், இன்கம் இது எல்லாமே சரியா அமையல. ரொம்ப தடங்களை பார்த்தீங்க. இனிமே சூப்பரா இருக்கும். இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் ஆகுறது எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப செலவு, வேலை உத்தியத்துல ஒரு முயற்சி, ஒரு எதிர்காலம் எல்லாமே 23 அப்புறம் இன்னும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நிறைய பேர் வண்டி வாகனம், யூனிஃபார்ம் வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாம இறங்கி ஆட்டிங்க. அவிட்டத்துல பிறந்தா எல்லாமே நல்ல யோகமாவையும் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.